1999 அக்டோபரிலே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு அலுவலரிடத்திலே சம்பத் முதலியார் என்கின்றவர் அவர் ஒரு புகாரை அளிக்கிறார். அந்த புகாரை அளிப்பவர் ஒரு புட்டியை கொடுக்கிறார், சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டில். அதிலே பாருங்கள், ஒரு புகை மண்டலம், ஒரு புகை படலம் மேலிருந்து கீழாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம் தயாரித்த ஒரு குளிர்பானம், பாருங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். உடனே அந்த அலுவலர் அன்றைக்கே பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்கிறார். அதற்கு பிறகு அவர்களுடைய கிடங்கிலே ஆய்வு செய்து இது போன்ற குப்பிகளை பாட்டிலை எடுக்கிறார். எடுத்தால் இது போன்ற அந்த புகைப்படலம், அதிலே வெந்த பருக்கை சோறு இருக்கிறது. அதையெல்லாம் எடுத்து ஆய்வுக்கு செய்து கிங் இன்ஸ்டிடியூட், அன்றைக்கு இங்கே கிங் இன்ஸ்டிடியூட் இருக்கக்கூடிய கிண்டியிலே இருக்கக்கூடிய அந்த ஆய்வகத்துக்கு அனுப்புகிறார். ஆய்வகத்தினுடைய முடிவு, these soft drinks are not fit for human consumption என்று வருகிறது. அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 2-3 மாதங்கள் அவர் ஆய்வு செய்கிறார், விசாரணை செய்கிறார். இறுதியாக அந்த பன்னாட்டு நிறுவனத்தை 8 பூட்டுக்களை போட்டு பூட்டி இழுத்து மூடுகிறார். அந்த மூடிய அலுவலர் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அலுவலர். அந்த மூடப்பட்ட நிறுவனம் எது தெரியுமா? மிகப்பெரிய இந்த உலகத்தினுடைய இரு பன்னாட்டு நிறுவனங்கள். there are 2 giant soft drink companies across the globe என்று சொல்லக்கூடிய இரண்டு பன்னாட்டு வலிமை வாய்ந்த பன்னாட்டு நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய பெப்சி. அன்றைக்கு பெப்சி எம்மால் இழுத்து மூடப்பட்டது. அது மட்டுமல்ல, உலகத்திலேயே முதன்முறையாக பெப்சி குளிர்பானத்தை என்னுடைய மாவட்டத்தில் விற்பனையே செய்யக்கூடாது என்று அன்றைக்கு உத்தரவிட்டேன். நான் நிச்சயமாக இந்த சமூகத்தை சிந்திப்பவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். பணம்தான் எதிர்காலம் என்று எண்ணுபவன் முட்டாள் என்றுதான் நான் சொல்லுவேன். எனவேதான் நான் இடத்திலே பணம் அதிகமாக இல்லை, ஆனால் நான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய வலிமையை பெற்றவனாக நான் எண்ணிக்கொள்வது உண்டு. காரணம், இந்த சமூகத்தை நான் உளமாற நேசிக்கிறேன். ஏனென்றால் நான் இந்த பெப்சி ஆலையை இழுத்து மூடியதற்கு பிறகு அன்றைக்கு நான் பட்ட அவதி இருக்கிறது அல்லவா, நான் பட்ட அவமானம் இருக்கிறது அல்லவா. அன்றைக்கு நான் இழுத்து பூட்டு போடி விட்டு நான் அந்த பக்கம், அது மாமண்டூரிலே இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, தமிழகத்திலே 2 இடங்களிலே இருக்கக்கூடிய குளிர்பான ஆலைகள் அன்றைக்கு, ஒன்று மதுரையிலே சமயநல்லூருக்கு அருகே இருக்கக்கூடிய பறவை என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆலை, இன்னொன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மதுராந்தகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய மாமண்டூரிலே இருக்கக்கூடிய குளிர்பான ஆலை. அந்த ஆலையைத்தான் நான் மூடிவிட்டு அன்றைக்கு பகல் 12-1 மணி இருக்கும். நான் அப்படியே சென்று விட்டேன். செய்யூர் பகுதிகளிலே நான் சென்று நம்முடைய ரேஷன் கடைகளை எல்லாம் ஆய்வு செய்துவிட்டு இரவு 8 மணிக்கு திரும்புகிறேன். திரும்பி வந்து பார்த்தால் என்னுடைய துணைவியார், அப்பொழுதுதான் நான் திருமணமாகிய புதிது, என்னுடைய துணைவியார் என்ன செய்து விட்டீர்கள் என்று சொன்னார். ரொம்ப பதட்டத்தோடு என்ன செய்து விட்டீர்கள் என்று கேட்டான். ஒன்றும் இல்லை, இந்த பெப்சி ஆலைக்கு பூட்டு போட்டு 8 பூட்டு போட்டு மூடிட்டு தான் வந்து, வேற ஒன்றும் பெருசாக எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பயந்துருவான். ஏனென்றால் அன்றைக்கு நான் இல்லாத நேரத்திலே அன்றைக்கெல்லாம் அலைபேசி எல்லாம் இவ்வளவு இல்லை. அன்றைக்கு தலைமைச் செயலர் பேசியிருக்கிறார், தொழிற்செயலர் பேசியிருக்கிறார், உள்துறை செயலர் பேசியிருக்கிறார், முதலமைச்சர் அலுவலகத்தில் உள்ள செயலர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார், கலெக்டர் தொடர்ந்து பேசுகிறார், இவர் எங்கே போய்விட்டார் என்று. அப்படியே பேசியவுடன் புதிதாக என்னுடைய மனைவிக்கு அவ்வளவு அச்சம். உடனே இறுதியாக சொன்னேன், நீ இரவு பெட்டி படுக்கையெல்லாம் தயார்படுத்தி கொண்டு ரெடியாக இரு என்று சொன்னேன். எதற்கு என்று கேட்டால், இரவுக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபர் வந்துவிடும், நீ எதுவும் தயாராக. அன்றைக்கு அவர் தயாரானவர் தான் 20 இடங்களை பார்த்து விட்டார். என்னுடைய தெரியும், நான் 26 இடங்களை பார்த்து விட்டேன். நான் அதுக்கு முன்னாடி ஒரு 6 இடம் பார்த்துட்டேன், 26 இடம் பார்த்துட்டேன். என்னுடைய துணைவியார் 20 இடங்களை பார்த்து விட்டேன். ஏனென்றால் அரசாங்கமே இலவசமாக எல்லா இடங்களுக்கும் நீ சென்று எல்லா இடங்களையும் பார்த்து விட்டு வா என்று சொல்லுகிற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் எனக்கு வந்துவிட்டது, என்னுடைய துணைவியாருக்கு வந்துவிட்டு. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெப்சி இந்த பன்னாட்டு நிறுவனத்து ஆலையை இழுத்து மூடியதற்கு பிறகு அதனுடைய விற்பனைக்கு தடை ஏற்படுத்திய பொழுது நான் பட்ட அவதிகளும் அவமானங்களும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் அன்றைக்கு இந்த விழிப்புணர்வு கிடையாது, அந்த செய்தியே வரவில்லை, வெளியே இந்த செய்தியே வரவில்லை. இருந்தாலும் என் தேசத்திற்காக, என் சமூகத்திற்காக தன்னந்தனியாக இருந்தாலும் நான் போராடுவேன், என் மக்கள் விழிப்புணர்வு வருகின்ற வரைக்கும் நான் போராடுவேன் என்கின்ற அந்த உள்ளத்தினுடைய ஆதங்கத்தில் அன்றைக்கு நான் செய்தேன். நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன்.